Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா SK8 The Infinity ஓட எபிசோட் 7 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ரெக்கி வந்துட்டுமா சாப்பாடு எங்க இருக்கு வேமா கொடுங்க அப்படினு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துட்டு போறான். இவன் நம்ம ஸ்கூலுக்குலாம் கரெக்ட் டைமுக்கு போறான் அப்படினு சொல்லிட்டு அவனோட தங்கச்சி ரொம்ப ஷாக்கோட பாக்குறா. ரெக்கி அப்படியே போற வழியிலே லாங்காவையும் கூப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் ஒண்ணாவே அப்படியே டிராவல் பண்றாங்க ஸ்கேட் போர்ட்ல. அப்படியே பைக் இருக்கும்போது ரெண்டு பேரும் பாலத்து கீழ ஒரு வழி இருக்கும் அது வழியா போறாங்க. ரெக்கி வந்துட்டு நார்மலா இந்த ஸ்டெப்ஸ்ல இப்படி கார்னர்ல கை வச்சு போறது இருக்கும்ல அதுல ஸ்கேட் பண்ணிட்டே வந்துறான். லாங்கா வந்துட்டு இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படினு சொல்லிட்டு லாங்கா சூப்பரா பறந்து வந்துகிட்டு அந்த சோரோட டாப் லெவல்ல போய் தொடுறான். ரெக்கியுமே அதை பார்த்துட்டு ரொம்பவே சர்ப்ரைஸா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றேன். இது ஒரு ரெண்டு மூணு பசங்களுமே பாத்துப்பாங்க சின்ன பசங்க அவங்களுமே பார்த்துட்டு வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. இப்ப ஆடம காட்டுறாங்க அவன் கூடயே டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காங்க போல அதை பத்தி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆடம் வந்துட்டு உங்களுக்கான பணத்தை நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஆமா அதை நீ சீக்கிரட் அனுப்புனது நல்லதுதான். நான் இந்த மாதிரி ஃபண்டிங் எல்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா என்னோட பேட்ச் அதுக்கப்புறம் இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பேசிட்டு போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் காமெண்ட் அவளுமே இருக்கிறா. அப்ப அவளுமே டாக்கனோவை பார்த்துட்டு இந்த நாககாமா டேம்ல நடந்த சரியில உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றா. அப்ப ஆடமே வந்துட்டு நான் அசம்பிளிலே அதுக்கான ஆதாரம் எல்லாத்தையும் கரெக்டா சப்மிட் பண்ணிட்டேன். நாங்க ஏலம் எல்லாமே ரெகுலேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் எடுத்தோம் அப்படின்ட்டு ஆடம் சொல்றான். உங்க மெம்பரை காப்பாத்துறதுக்கு நீங்க என்னென்ன சொல்றீங்க பாத்தீங்களா அப்படின்ட்டு அவளும் சொல்றா. நான் ஜஸ்ட் உண்மையை தான் சொல்றேன். நீங்க ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டீங்கன்றதுனால அது உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காமெண்டா சொல்றா. இன்னொரு பக்கம் லாங்காவோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க லாங்காவை பத்தி. அவன் வந்துட்டு அவங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே அப்செட்டா தான் இருந்தா. நான் இவன் இங்க கூட்டு வரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு பிடிச்ச அப்பாவும் இல்ல இப்ப ஸ்னோ போர்டிங்கும் இல்ல. அதனால ரெண்டுமே இல்லாம அவன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் நினைச்சது தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு தோணிடுச்சு. அவனுக்குன்னு சொல்லிட்டு புது ஃப்ரெண்ட்ஸ் புது ஹாபிஸ் எல்லாத்தையுமே அவன் தேடிக்கிட்டான். அண்ட் ரைட் டைம் சொல்லாம கொள்ளாம நல்லா ஜாலியா வெளியே சுத்திக்கிட்டு தான் இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு நல்லா சேஃபா நல்லா படிப்பான்னு சொல்லிட்டு நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு நைட் எல்லாருமே அந்த சுரங்கத்துல தான் இருக்காங்க. எல்லாருமே தனித்தனியா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்நேரம் லாங்கா வந்துட்டு ரொம்பவே ஹைட் அதுல போறான். அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப வந்துட்டு அந்த இடத்துக்கு ஜோ செரி ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. அப்ப லாங்காவுமே இன்னும் கொஞ்சம் என்னால ஹைட்டா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே ஸ்கேட் போர்டு வச்சு இன்னும் செம்மையா ஹைட்டா போறான். ரெக்கி இதை பார்த்துட்டு செம்ம ஷாக்கோட அவன் எப்படி இவ்வளவு ஹைட் போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இதுவுமே அவனோட ஸ்னோ போர்டிங்ல ஒரு ட்ரிக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி சொல்றான். இவன் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா கண்டிப்பா இவன் எஸ் ரேஸ்ல ரொம்ப பெரிய ஆளா வருவான். அவன் கிட்ட நிறையவே கட்ஸ் இருக்குது. அண்ட் எந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலும் அதுல இருந்து கிவ் அப் பண்ண கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் இருக்கு. அவன் பண்ற ஒரு மூவ்மெண்ட் முத கொண்டு அதுல அவ்வளவு ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்றான். ஆமா அவன் 2 வயசுல இருந்து ஸ்னோ போர்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னா அப்படின்ட்டு ரெக்கி சொல்றான். இவன் ஸ்கேட்டிங் காம்படிஷன் எல்லாம் கலந்துக்கிட்டா அப்படின்னா கண்டிப்பா நேஷனல் லெவல் டீம்ல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்றான். இது எல்லாமே நடந்தது ஜஸ்ட் ஒரே ஒரு மந்த்ல தான். இன்னும் அவன் எந்த அளவுக்கு பெஸ்டா வருவான்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா யோசிக்க முடியல அப்படின்ட்டு சரி சொல்றான். இதெல்லாம் கேட்டது ரெக்கிக்கு வந்துட்டு லாங்கா இந்த அளவுக்கு அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப மியாவுமே வந்துட்டு ரெக்கி உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் போய் பக்கத்துல தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போறான். அவன் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்னோ ரொம்பவே அமேசிங்கா இருக்காம்ல என்னோட ஃபேவரட்டாவே மாறிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்பவே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அது சரி அவன் கூட அந்த சிவப்பு முடி ஒருத்தர் இருப்பானே அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்கறான். அதெல்லாம் யாருக்கு தெரியும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் யாருக்கு முக்கியம் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. ரேக்கி வீட்டுல வந்துட்டு அவன் சாப்பாடு கூட எடுக்காம அப்படியே மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்துட்டு என்னடா சாப்பாடு எடுக்காம போறா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. வந்து சரி கொடுத்ததுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி எந்த ஒரு சந்தோஷமே இல்லாம ஜஸ்ட் நார்மலான ஃபேஸ் வச்சு அதை வாங்கிட்டு போறான். அப்படியே அவன் ஸ்கேட் பண்ணி போய்கிட்டு இருக்கான். நேரம் லாங்கா இவனை பாத்துறான். லாங்கா பாத்துட்டு ஹாய் சொல்றான். பார்த்தா இவன் அவனை தாண்டி கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கான். அடுத்து லாங்கா வந்துட்டு ரேக்கி அப்படின்னு சொல்லிட்டு கத்துனதுக்கு அப்புறம் தான் இவன் சுயநினைவுக்கே வர்றான். என்னடா உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா போய் கேட்கறான். நான் ஓகே தான்டா எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி சொல்லிடுறான். இல்ல நீ போய் சொல்ற எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ நேத்து நைட் ஃபுல்லா உட்காந்து ஸ்கேட் போர்டு எதுவும் புதுசா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்திருப்ப அதனாலதான் தூங்காம இருந்திருப்ப இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆமா நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு ரெக்கி சொல்லிடுறான். அடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்ல போய் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன் ரெக்கி தான் பாலை கொண்டு வந்துகிட்டு இருக்கான். பட் ஆப்பரன் டீம்ல ஒருத்தன் உள்ள வந்து காலை வச்சு அவன் பாலை வாங்கிடுறான். அந்த பால் யாரில் போய்கிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி லாங்கா அதை பிடிங்க கொண்டு போயிடுறான். அப்ப லாங்காவே அந்த பாலை ஃபுல்லா கொண்டு வந்து அந்த பாலை கோல் போடவுமே செஞ்சிடறான். மத்த பசங்க எல்லாருமே அவனை சூப்பரா பாராட்ட ஆரம்பிச்சாங்க. நீ வந்து ஃபுட்பால் டீம்ல ஜாயின் பண்ணிக்கிட்ட ரொம்பவே அமேசிங்கா விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ரெக்கி கிட்ட ஒருத்தர் வந்துட்டு அவன் ரொம்பவே அமேசிங்கா இருக்கான் அவனை கூட்டு வந்து ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்றான். ஆமா லாங்கா உண்மையிலே அமேசிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி சொல்றான். இப்ப ஆடமோட வீட்டை காட்டுறாங்க. அவங்க அத்தைங்க எல்லாம் இவன்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. டாக்கனோ வந்துட்டு நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஆளு. அதனால என்னாலும் அவரை ப்ரொடெக்ட் பண்ண பாரு. ஃபியூச்சர்ல அவர்கிட்ட இருந்து நமக்கு நிறைய ஹெல்ப் வேணும் அப்படின்னா இப்ப நமக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கிறதும் பாலிடிக்ஸ்ல ரொம்பவே முக்கியமான ஒண்ணுதான். அப்பதான் நீ பாலிடிக்ஸ்ல வின் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொல்றாங்க. உங்க எல்லாரோட கைடன்ஸ்க்குமே ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் சொல்லிட்டு வரான். ஆடம் எடுத்துக்கிட்டு தனியா வந்ததுக்கு அப்புறம் அவனோட அசிஸ்டன்ட் அவங்க கிட்ட பேசுறான். டாக்கனோவை அரெஸ்ட் பண்றதுக்கு அவ வந்துட்டு ஒரு விட்னஸ் ரெடி பண்ணிட்டா. அது வந்துட்டு டாக்கனோவோட எக்ஸ் வைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரேஸ் நடக்கிறதுக்கான இடத்துக்கு போனோம் அதுக்கு முதல்ல நீ ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இந்த டைம்ல கூட போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். அதுக்கு ஆடம் அப்படியே ஒரே ஒரு பார்வை தான் இவனை முறைச்சு பாக்குறான். சரி நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு இவன் சொல்லிடுறான். அடுத்து இப்ப ஸ்கூல் முடிஞ்சு ரெக்கி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். நேரம் லாங்க வந்துட்டு பின்னாடி என்னடா நீ விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். சாரி நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க. சரி இன்னைக்கு நைட் என்ன எப்ப கூப்பிட வர அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா கேட்கறான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி சொல்றான். நைட்டு கூட வா அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா கேட்கறான். நீ இன்னைக்கு தனியா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி சொல்றான். லாங்கா ஓகே சொல்லிடுறான். இப்போ லாங்கா மட்டும் தனியா பைக்ல வந்திருக்கான். எங்கடா ரெக்கி அப்படின்னு சொல்லிட்டு மியா கேட்கறான். அவனுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு லாங்கா சொல்றான். என்ன இது புதுசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மியா யோசிக்கிறான். ரெக்கி வந்து வீட்டுல உட்காந்து லாங்காக்கு சொல்லி கொடுத்த வீடியோ எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். இது நடந்து கொஞ்சம் மாசம் தான் ஆகுது. நான் தான் அவனுக்கு ஸ்கேட்டிங் சொல்லியே கொடுத்தேன். ஆனா எங்களுக்கான கேப் இப்ப ரொம்பவே அதிகமா இருக்குது. நான் சரியா பிராக்டிஸ் பண்ணலையா இல்ல அப்படின்னா எனக்கு டேலண்ட் இல்லையா எனக்கு ஒன்னும் புரியல. லாங்கா நீ எப்படி இந்த கொஞ்சம் டைம்ல இவ்வளவு ஹைட்டா ஜம்ப் பண்ண ஆரம்பிச்ச எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி ரொம்பவே அப்செட்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு லாங்கா தனியா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு
போய்கிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு அவனுக்கு முன்னாடி ஆடம் ஸ்கேட் பண்ணிட்டு போற மாதிரி நினைச்சிட்டு இன்னும் ஃபாஸ்டா போகணும் நினைச்சிட்டு ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கான். அவன் டேஞ்சரான ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கான். அது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு கார்ல சொல்லிக்கிட்டு இருக்கு ஜெரி கிட்ட. அப்போ லாங் அவன் 2 வாட்டி சத்தமா ஜோ கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் அப்படியே கான்சியஸ்க்கே வரான். நீ ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேக்குறான். நான் ஓகே தான் அப்படின்னு லாங்க சொல்றான். நேரம் பார்த்தா ஒரு மேல ஹெலிகாப்டர் வந்துகிட்டு இருக்கு. இந்த வாட்டி ஆடம் வந்துட்டு ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குறான். அவன் வந்துட்டு நான் உங்க எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் வச்சிருக்கேன். நம்மள யாரு பெஸ்ட் ஸ்கேட்டர்னு சொல்லிட்டு முடிவு பண்ண போறோம். அதுக்கு நான் ஒரு டோர்னமெண்ட் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். 8 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவன் அகைன்ஸ்டா சேலஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவும் சரி ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகுறாங்க. நான் ஆடம் அகைன்ஸ்டா ஸ்கேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா நினைச்சிட்டு இருக்கான். பட் அவனுக்கு ரேக்கி சொன்னது ஞாபகம் வருதப்ப நீ ஆடம் அகைன்ஸ்டா ஸ்கேட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிருப்பாரு ரேக்கி. அப்படின்னா என்ன பண்றதுன்னு தெரியாம லாங்கா முடிச்சிட்டு இருக்கேன். இப்ப நான் உங்க போன்ல உங்களுக்கான என்ட்ரி ஃபார்ம் அனுப்பியிருக்கேன். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஆடம் சொல்றான். அடுத்த நாள் ஜெரி வந்துட்டு தனியா ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்கான். நேரா அவன் ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறான். அதாவது ஜெரி ஜோ அப்புறம் ஆடம் 3 பேரும் ஒண்ணா ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க. இங்க பாரு ஆடம் நீ ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்ட. எதுக்கு இப்படி மாறணும்னு சொல்லிட்டு எங்க கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி கேக்குறான். மனுஷங்கன்னா மாறதானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் சொல்றான். அப்படின்னா இன்னொரு வாட்டி நீ சேஞ்ச் ஆகு. இனிமே இந்த மாதிரி டேஞ்சரஸா ஸ்கேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி சொல்றான். அதுக்கெல்லாம் இனிமே அவசியம் இருக்கான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாளைக்கே நான் யூஎஸ் கிளம்ப போறேன். இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் கடைசியா சொல்லிட்டு போயிருப்பான். இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஜெரி நின்னுக்கிட்டு இருக்கப்ப ஜோவுமே அங்க வந்துடுறான். நீ இங்க தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சேன். சரி டோர்னமெண்ட்ல என்டர் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேக்குறான். என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான கேள்வி. சரி நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி ஜோவை பார்த்து கேக்குறான். நான் அவன் கூட ரேஸ் பண்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். லாங்க வந்துட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ ரேக்கி வந்துட்டு என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நேத்து நைட் ஆடம் வந்திருந்தான். அவன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண அப்படின்னு சொல்ல வரப்பே சரி அதை பத்திலாம் என்கிட்ட பேசாத இனிமே. நான் எந்த அளவுக்கு அவனை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல, அதனால அவனை பத்தி பேசாத அப்படின்னு ரேக்கி சொல்லிடுறான். அடுத்து ரேக்கி வந்துட்டு லாங்க அன்னைக்கு ஒரு ஜம்ப் பண்ணல நீ ரொம்ப ஹைட்டா அதே மாதிரி எனக்கு இப்பயும் அந்த பாலத்துக்கு கீழே வச்சு பண்ணி காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். லாங்காவுமே அந்த ஜம்ப பண்ணி காட்டிட்டு இது எப்படி இருக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அடுத்து காமெட்டா வந்துட்டு எங்க நின்னுகிட்டு இருக்கா. நேரா ஒரு கார் வருது. அதுக்கு முன்னாடி போய் நிக்கிறாய்வா. உள்ள வந்துட்டு டாக்கனோ தான் இருக்கிறான். டாக்கனோ நீங்களே வந்துட்டீங்களா, உங்களோட வீட்டை சோதனை பண்ணணும், நீங்களே வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டே கேக்குறா. அடுத்து இவர் வந்துட்டு போலீஸ் கூட்டிட்டு போகவும் செய்றாங்க. அரெஸ்ட் பண்ணி எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் கொஸ்டின் கேட்கறதுக்காக. அந்த நாகநாக டேம்ல நடந்த சதிக்கும் இவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு தான் கூட்டு போறாங்க. இது ஆடமோட வீட்டுல உட்காந்து அவன் கூட வேலை பார்க்குற எல்லாருமே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நேரா ஆடமோட அசிஸ்டன்ட் வந்துட்டு டிவி அமர்த்திடுறான். இவன் எப்படியே ஆடம பாக்குறதுக்கு போறான். ஆடம் வந்துட்டு படுற நிறைய அப்ளிகேஷன் நமக்கு வந்திருக்குது அப்படின்னா கண்டிப்பா ஒரு குவாலிஃபைங் ரேஸ் நடத்தி ஆகணும் போல அப்படின்னு ஆடம் சொல்றான். அப்ப இவன் வந்துட்டு எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா இருக்கிறான். டாக்கனோ பத்தி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் கேக்குறான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். டாக்கனோ ஒருவேளை குற்றவாளின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா பொய் சாட்சி வச்சதுக்கு அடுத்து என்னைய தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்ல சார், அது எதுவும் நடக்காம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசிஸ்டன்ட் சொல்ல வரான். அப்படி ஏதாவது ஒருவேளை நடந்தா நீ எனக்கு மேல குற்றத்தை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றான் ஆடம். நான் இதுல இன்வால்வ் ஆகவே இல்லை, என்னோட செக்ரட்டரி தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீயே சொல்லிக்கோ, உனக்கு எதுவும் ஆட்சி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல சார் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசிஸ்டன்ட் சொல்லிடுறான். அன்னைக்கு சாயங்காலமே ரேக்கி வந்துட்டு தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பிரிட்ஜ் கீழே எப்படியாவது லாங்கா மாதிரி ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா பார்த்தா ரேக்கி தெரியும் அவன் வீட்டுக்கே போயிருக்கான். ரேக்கி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. இங்க இல்லையா அப்ப அவன் எங்க தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா யோசிக்கிறான். ரேக்கி நிறைய வாட்டி ட்ரை பண்றான். பட் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண ஹைட் அவனால போக முடியல. லேண்ட் பண்றப்ப கரெக்டா லேண்ட் ஆகவும் முடியல, கீழே தான் உழுகுறான். என்னால இதை ரீச் பண்ணவே முடியல, என்னால இது முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி ரொம்பவே அப்செட் ஆயிடுறான். அடுத்து அப்படியே நைட் ஆகுது, கொஞ்சம் மழையுமே பெஞ்சிட்டு இருக்கு. ரேக்கி வந்துகிட்டு இருக்கான் வீட்டுக்கு. அந்நேரம் பார்த்தா லாங்கா அவன் வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருக்கான். லாங்காவை பார்த்துட்டு ரேக்கி அப்படியே திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா லாங்கா கூப்பிட்டு இவங்கிட்ட பேசுறான். ஆடம் ஒரு டோர்னமெண்ட் நடத்த போறான், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி கேட்கிறான். இல்ல நான் அதுல என்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு லாங்கா சொல்றான். அப்படின்னா நம்ம ப்ராமிஸ்க்கு என்ன அர்த்தம், நீ இதுக்கப்புறம் ஆடம் இன்ஸ்டால் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு தானே என்கிட்ட சொன்ன. ஆமா அது எனக்குமே தெரியும், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா சொல்ல வரா. மன்னிப்பெல்லாம் என்கிட்ட கேட்காத, நீ இப்பவே என்கிட்ட சாரி கேட்கற அப்படின்னா நீ ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு நம்மளோட ப்ராமிஸை பிரேக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் உன்னை எந்த அளவுக்கு நம்பினேன்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி அப்படியே அவனை கிராஸ் பண்ணிட்டு போறான். அப்போ லாங்கா அவனோட கையை பிடிச்சு பரவாயில்லடா இது ஒரு ரேஸ் தான் அப்படின்ட்டு சொல்றான். ஆனா அது ஒரு மான்ஸ்டருக்கு அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி சொல்றான். இல்ல ஒரு அமேசிங்கான ஸ்கேட்டருக்கு அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா சொல்றான். அண்ட் அதுக்கு மேல அது ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கும். உனக்கு தெரியாத ஸ்கேட்டிங் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு லாங்கா சொல்றான். என்னது எக்ஸைட்டிங்கா இருக்குமா, அது எனக்கு இது அப்படி தெரியல, இது ரொம்பவே கொடூரமா தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி வந்துட்டு ஆடம் கூட ஸ்கேட் பண்ண மொமெண்ட் நினைச்சு பார்த்துட்டு சொல்றான். இதுல உனக்கு என்ன ஃபன் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. நீயும் ஆடமும் என்ன மாதிரிலாம் கிடையாது, நீங்க ரெண்டு பேரும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியோ அதை பண்ணி, எனக்கு அதை பத்தி அக்கறையே கிடையாது, என்னால உனக்கு ஈக்குவலா கண்டிப்பா கீப் அப் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடறான். அவன் அப்படியே போகும்போதே நம்ம ரெண்டு பேரும் இனிமே ஒரு நல்ல மேட்சப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். லாங்காவும் என்ன பண்றது தெரியாம அப்படியே கன்ஃபியூஷனோட நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. சோ லாங்கா இந்த டோர்னமெண்ட்டுக்கு போவானா, அந்த டோர்னமெண்ட்ல என்னென்னலாம் நடக்க போகுதுன்றத அடுத்தடுத்த எபிசோட்ல தான் நம்ம பார்க்கணும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.